அருள் அமுதம். அருளமுதம் என்கின்ற அற்புதமான யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக வீடியோக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோக்களெல்லாம் பார்த்து இதுவரை தெரியாத விஷயங்களை எல்லாம், அதாவது பர ரகசியங்களை எல்லாம், ஆன்மீக விஷயங்களை எல்லாம், ஜோதிட விஷயங்களை எல்லாம் நிறைய பேர் பார்த்து அடியனை தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தங்களுடைய கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் அடியனுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் நம்முடைய அருளமுதம் யூடியூப் சேனல் நம்முடைய சனாதன தர்மத்தை உலகெங்கும் பரப்புவதற்கு ஒரு அற்புதமான ஒரு ஒளியாக பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் இந்த அருளமுதம் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் அனைவரும் மிகச்சிறந்த பாக்கியவான்கள். இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், மற்ற யூடியூப் சேனல்கள் அல்லது டிவி சேனலாக இருந்தால் கூட நாம் ஒரு வித்தியாசமான, அதாவது ஸ்தூலம் சூட்சுமம் என்று சொல்லுவார்கள். ஸ்தூலம் என்றால் புறத்திலே புறவடிவாக ஒன்றை பார்ப்பது ஒன்று, அகத்தின் வடிவாக பார்ப்பது ஒன்று. அந்த வடிவிலே அகத்தின் வழியாக நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் சூட்சும தத்துவங்களை சொல்லிக்கொண்டு வருகிறோம் இந்த பதிவின் மூலமாக, இந்த யூடியூப் சேனல் வாயிலாக. அப்போ ஒவ்வொரு விஷயத்தினுடைய அந்த ஸ்தூலம் சூட்சுமம் அகம் புறம் என்று சொல்லக்கூடிய இரண்டு பரிணாமங்களிலே நாம் அநேக கருத்துக்களை பார்த்து பதிவிட்டு கொண்டு வருகிறோம். அடியனுடைய குருநாதருடைய அருணுக்கிரகத்தினாலே, அருளினாலே. அந்த வகையிலே இந்த யூடியூப் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக தாங்களும் சப்ஸ்கிரைப் செய்தால் இதுபோல் பல வீடியோக்களை தாங்களும் பார்த்து பலனடையலாம் என்கின்ற அடிப்படையிலே தங்களிடம் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்ய அடியன் வேண்டுகோளை விடுத்து, நாம் இப்பதிவிலே இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த ராகு கேது பயிற்சியானது நடைபெறவிருக்கிறது. அதாவது ராகு பகவான் இப்பொழுது மீனத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அவர் கும்பத்திலே புரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பராசிக்கு வரவிருக்கிறார். கேது பகவான் கன்னியா ராசியிலே உத்தர நட்சத்திரத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அவர் சிம்மராசி உத்தர நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்துக்கு செல்லவிருக்கிறார், பயிற்சியாகவிருக்கிறார். இதனை முன்னிட்டு நிறைய யூடியூப் சேனல்கள்லாம் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலன்கள்லாம் போட்டிருக்கா. அதனால் நான் எல்லா ராசிக்கும் பயிற்சி பலன்களாக எல்லோரும் சொல்லிட்டு வரான். ஆனால் அடியேன் இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை விடுத்து முதல்ல ராகு கேதுக்கள் என்றால் யார், இவர்களுடைய தன்மை என்ன என்கிறதை பற்றி இந்த பதிவிலே பார்க்கவிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், எல்லாரும் கிரகங்களை ஒரு பிளானட்ஸ் என்கின்ற ஒரு அடிப்படையிலே, ஒரு கோள்களினுடைய நகர்வு என்கின்ற அடிப்படையிலே அவர்களுடைய பார்வை இருப்பதினால், அவர்கள் ஒரு விஞ்ஞான ரீதியாக இதை ஒரு கணக்கீட்டிலே அடிப்படையில் எடுத்துக்கொள்வதனால்தான் அவர்களுடைய பலன்கள் இந்த ராகுகேது பயிற்சிக்கு நீங்கள் அப்புறம் பாருங்கோ, இந்த கிரகங்களுடைய பயிற்சியாக பார்க்கின்ற தன்மையுடைய ஜோதிடருடைய பயிற்சி பலன்களையும் அடியேன்னு சொன்ன மாதிரி என்னை போல் வேத ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு கிரகங்களை எல்லாம் தேவர்கள் என்கின்ற அடிப்படையிலே வைத்து அடியேன்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த கிரகங்கள் என்பது தெய்வங்களா, தேவர்களா அல்லது வெறும் கோள்களா என்பது தாங்களுக்கு புரியும். ஏனென்று சொன்னால், நம்முடைய சனாதன தர்மத்திலே 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுகிறோம். அதுபோக நிறைய தேவதைகள்லாம் இருக்கிறார்கள், தெய்வங்கள் இருக்கிறார்கள், அதுபோல் நவகிரகங்கள் இருக்கிறார்கள், அஷ்டதிக்பாலர்கள் எல்லாம் இந்த 33 கோடி தேவர்கள் வருவார். அப்போ இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு வரலாறுகள் உண்டு, ஒவ்வொரு புராணத்தினுடைய ஒரு பெருமை மிகுந்த ஒரு சக்திகள்லாம் இருக்குது. அதனுடைய அடிப்படையிலே நம்ம இந்த பயிற்சிகளை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு அதனுடைய தன்மையும் அதனுடைய பூரணத்துவம் கிடைக்கும் பலன்களை. அந்த அடிப்படையில் ராகு கேது என்று பார்ப்போம். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்திலே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு உறவு முறைகளை சொல்லியிருக்கிறது. சூரியன் என்றால் தந்தை, பித்ருக்காரகன்; சந்திரன் என்றால் தாய், மாத்துருக்காரகன்; செவ்வாய் என்றால் சகோதரகாரகன்; குரு என்றால் புத்திரகாரகன்; சுக்கிரன் என்றால் களத்திரகாரகன்.
அதே மாதிரி புதன் என்றால் மாதுலன், தாய்மாமன், பந்துகாரகன். சனி என்றால் களத்திர புத்திர சத்துருத்துவக்காரகன். இது மட்டுமல்லாமல் நம்முடைய ராகு கேதுக்கள் வரும்பொழுது, ராகு என்றால் அப்பாவளி முன்னோர்கள், ஆன்சிஸ்டர்ஸ், பிதுர் பிதாமகி. கேது என்றால் அம்மாவளி முன்னோர்கள், மாதுர் மாதாமகி என்று பெயர். அப்போ அம்மாவளி ஆன்சிஸ்டர்ஸுக்கு கேதுவும், அப்பாவளி ஆன்சிஸ்டர்ஸுக்கு ராகுவும் என்று பொருள். எனவே இந்த ராகு கேது பயிற்சி என்பது அவர் எந்த இடத்துக்கு பயிற்சி ஆனாலும் சரி, அங்கே அந்த ராகு கேதுக்களுடைய அந்த பயிற்சி பலன்கள் என்பது எதனால் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால், ராகுனுடைய பயிற்சி பலன்கள் என்பது அப்பாவளி முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்தும், கேதுவனுடைய பயிற்சி பலன்கள் என்பது தாய்வழி முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்தும் தான் அந்த பயிற்சி பலன்கள் அமைந்திருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ராகு நல்ல இடத்துக்கு வந்திருக்கின்ற பொழுது, இப்போ அந்த ராகுக்கு அப்பாவளி முன்னோர்கள்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கேதுவும் ஒரு இடத்துக்கு வரார். 2 பேரும் சமசப்தமத்தில் ஈக்குவலாக இருப்பான். இப்போ ராகு நல்ல இடத்துக்கு வந்திருக்கார், 6ல் ராகு வந்திருக்கிறார் வச்சுப்போமே. ராகுக்கு 6ஆம் இடம், 3, 6, 11 நல்ல இடங்கள். இப்போ 6ல் ராகு வந்திருக்கிறார். இப்போ இந்த ராகு என்ன பண்ணுவார், அல்லது 3ல் ராகு என்ன பண்ணுவார்னா, முதல்ல நம்ம சிம்பிளான ஒரு ஜோதிடம் ஒன்று இருக்குது. இது இது விளையாட்டாக கிராமங்களில் சொல்லுவாள், மொட்டை ஜோசியம்னு சொல்லுவாள். இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், எங்கள் தாத்தா அப்பாவளி முன்னோர்கள் தானே ராகு, என்னுடைய தந்தையுடைய தந்தையும் தந்தையினுடைய கொள்ளு தாத்தாவும் கொள்ளு தாத்தா, இந்த 3 பேரும் நல்ல முறையில் வாழ்ந்து, அவர்கள் நல்ல முறையில் வாழ்க்கையிலே குழந்தைகளை அல்லது பேரன் பேத்திகள், புத்திர பௌத்திராதிகள்லாம் பிறந்து அவர்களெல்லாம் சௌக்கியமாக வாழ்ந்து, அந்த தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ அவர்கள் வாழ்க்கையில் நல்ல இந்த இகத்திலே சுகபோகங்களை அனுபவித்து, அந்த சரியான வயதிலே அந்த இயற்கை இதனால் அந்த ராகு அவர்களுக்கு நல்ல பயிற்சியை பலன்களை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய அப்பாவளி தாத்தா முன்னோர்கள் அவர்கள் நல்ல முறையில் வாழ்ந்து அனுபவித்து வாழ்க்கையில் எல்லா விதமான சுகபோகங்களை அடைந்து, அதன் பிறகு அவர் இயற்கை எய்தினால் அவர்களுடைய ஜாதகத்திலே கோச்சாரத்திலே எனக்குன்னே வச்சுக்கோங்க, எனக்கு ராகு நல்ல இடத்துல வந்தால் என்னுடைய ராகு பயிற்சி எனக்கு நன்றாக இருக்கும். இப்போ என்னுடைய தாத்தா அகால மரணம் அடைந்தார், இல்லை என்னுடைய கொள்ளு தாத்தா அகால மரணம், இல்லை நல்லா வாழலை, இல்லை அவளுக்கு குழந்தை இல்லை அவளுடைய வாழ்க்கையில் நிறைய நோயால் அவதிப்பட்டார்கள், இல்லை அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார்கள், பணத்தினால் உத்தியோகம் இல்லாமல் இருந்தார்கள், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அகால மரணம் துர்மரணம்லாம் அடைஞ்சிருந்தால் அவர்களுடைய ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு கேது பயிற்சி ராகு நல்ல இடத்துல வந்திருந்தால் கூட அந்த ராகு பெரிய பலனை கொடுக்க மாட்டார். இது ஜோதிடத்தினுடைய ஒரு சூட்சும ரகசியம். இதைத்தான் நான் சொல்கிறேன். ராகு கேதுங்கிறது ஒரு கிரகங்களாக பாவிக்கிறவா, ராகு 6ஆம் இடம்ங்கிற நல்ல இடத்துல 3, 6, 11 வந்துட்டால் நல்ல பலன்கள்னு சொல்லிட்டு போயிடுவாள். ஆனால் அதற்கு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றின் அடிப்படையிலே தான் இந்த ராகுனுடைய பலனை பவரை நம்ம தீர்மானிக்க முடியும். அந்த லெவலில் தான் கேதுவும் அதே மாதிரி தான். அம்மாவளி முன்னோர்கள் நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் நல்ல முறையாக புத்திர பௌத்திராதிகளை பெற்று நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தோடும் உடல் நலத்தோடும் தேக ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து அவர்கள் வயதான காலத்திலே இயற்கை எய்தினால் அந்த குடும்பத்தில் வந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற பொழுது, இந்த கேது நல்ல இடத்தில் அமைய வரும் பொழுது அந்த கேது நல்ல பலனை கொடுப்பார். சரி, இப்போ நல்லா வாழ முன்னோர்கள் இல்லைன்னு சொன்னால், இப்போ ராகு கேது நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அதனுடைய பலன் என்று சொல்லக்கூடிய மற்ற ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அந்த பூரணத்துவமான பலன்கள் என்பது அவர்களுக்கு கிடைக்காது. இதுதான் இதனுடைய சூட்சுமம். இதே மாதிரி இன்னொரு முறை சொல்லுகிறேன், இதை மாற்றி சொல்லுகிறேன். ஒருவருக்கு ராகு கேது மோசமான இடத்திற்கு வருகிறார், ஆனால் அவர்களுடைய முன்னோர்கள் நன்றாக வாழ்ந்து நன்றாக சுகபோகங்களை அனுபவித்து புத்த பௌத்திராதிகளை பெற்று நல்ல ஒரு சௌக்கியமாக நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து மறைந்திருந்தால் அவர்களுக்கு ராகு கேதுக்கள் பாதகமான இடத்தில் வந்தால் கூட அவர்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. இதுதான் ஜோதிடத்தினுடைய சூட்சும தத்துவம்.
இதுதான் வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய அமைப்பு. இதற்கு அதுக்குத்தான் நான் சொல்கிறேன், ஒருத்தருடைய ஜாதகத்திலே கோச்சார ரீதியாக ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி என்பது 18 விதமான அம்சங்களை உள்ளடக்கி தான் பலன்களை சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுவேன். அந்த 18 விதமான அமைப்புகள் என்பது ஒருத்தருடைய பிறக்கும் பொழுது உள்ள அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. ரெண்டாவது, அந்த கோச்சார வேதை ஒன்று இருக்கிறது. பிறக்கும்போது அவருடைய ஜாதகத்திலே இந்த ராகு கேதுக்கள் எங்கே அமைந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து சொல்ல வேண்டும். இதுபோக அவருடைய நடப்புக்கு தசாபுத்தியில் என்ன நடக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். இதற்கு பிறகு அவர்கள் எந்த வயது உடையவர்கள் என்று பார்க்க வேண்டும். இவ்வாறாக ஒரு 18 அம்சங்களை உள்ளடக்கித்தான் ஒருத்தருடைய பெயர்ச்சி பலன்கள் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிறது வேத ஜோதிடம். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒருத்தருடைய பிறக்கின்ற ஜாதகத்திலே ராகு கேதுக்கள் எங்கு அமைந்திருக்கிறார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய அப்பாவளி முன்னோர்களும் அம்மாவளுடைய முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்களை நாம் தெரிந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு அதனுடைய அடிப்படையிலேயே தற்பொழுது நடக்கக்கூடிய பயிற்சியாகக்கூடிய ராகு கேது பயிற்சிகளை கணக்கிட்டால்தான் அது சரியான பயிற்சி பலன்களாக இருக்கும். அதுவல்லாது ராகு கேது பயிற்சிகள் என்பது பலன்கள் என்பது வெறும் ராகு 3 6 11 வந்துவிட்டால் நல்ல பலன்கள் என்பது வேத ஜோதிடம் இதை ஒற்றுக்கொள்ளாது. ஆனாலும் இந்த நல்ல இடத்தில் பயிற்சி வருகின்ற பொழுது அவர்கள் ஓரளவு அந்த ராகு கேதுக்களுடைய பாதிப்பிலிருந்து சற்று பாதிப்புகள் குறைவாக இருக்குமே தவிர, ஆனால் சொல்லப்படுகின்ற அந்த அபரிதமான உன்னத பலன்கள் என்பது நான் அடியேன் சொன்ன மாதிரி முன்னோர்களுடைய கர்ம பாவ புண்ணியங்கள் இது பிறந்த ஜாதகத்திலே இருக்கின்ற அமைப்பை பொறுத்து தான் இருக்குமே தவிர, அதை விடுத்து நாம் ராகு கேது பயிற்சி பலன்களை பார்த்தால் நம்முடைய பயிற்சி பலன்கள் நமக்கு சாதகமாக இருக்காது அல்லது பாதகமாகவும் இருக்காது. எனவே ஒருவருடைய ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி என்பது, அதிலும் இந்த ராகு கேது பயிற்சி என்பது ராகு என்ற அப்பாவளி முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்தும், கேது என்றால் அம்மாவளி முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்தும் அவரவர் பிறந்த ஜாதகத்திலே ராகு கேது இருப்பதை கொண்டு கணக்கிட்டு எடுத்துக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் இந்த ராகு கேது பயிற்சிகளை நாம் கணித்தால் அந்த பலன்களே துல்லியமான பலன்களாக இருக்கும். எனவே முதலில் அவரவர்களுடைய ஜாதகத்திலே ராகு கேதுக்கள் எந்த இடத்திலே பிறக்கின்ற பொழுது அமைப்பு பெற்றிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய ராகு கேது பயிற்சிகளுடைய நல்ல இடமோ அல்லது பாதகமான இடமோ என்பதை எடுத்துக்கொண்டு சாதக பாதகத்தை இரண்டையும் விகிதாச்சார அடிப்படையில் கணக்கெடுத்து கொண்டு பலன்களை சொன்னால் இது போக தசாபுக்திகள் இருக்கிறது, வயதுகள் இருக்கிறது, வயதுக்கேற்ற பலன்கள் இருக்கிறது. எவ்வாறு இத்தனை அடிப்படை அம்சங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் இந்த ராகு கேது பயிற்சிகளை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது அது முழுமையான பலனை கொடுக்கும். இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சியினால் சாதகமாக இருப்பவர்கள் அவர்கள் தெய்வத்தை வழிபடுவது இன்னும் அபரிதமான நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பாதகமாக இருப்பவர்கள் ராகுவிற்கு தேவதையான துர்க்கையையும், கேதுவை பாதுகாப்பாக இருந்தால் கேதுக்கு தேவதையாக விநாயகர் பெருமானையும் எவர் ஒருவர் வழிபட்டு வருகிறார்களோ, அல்லது விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது சாஸ்தா வழிபட்டு வர வேண்டும். ராகு என்று சொன்னால் துர்க்கை, காளி போன்ற உக்ர தெய்வங்களை வழிபட்டு வந்தால், அந்த துர்க்கை சக்தி வழிபாட்டை வழிபட்டு வந்தால் இந்த ராகுனுடைய கஷ்டங்களை குறைக்கலாம். கேதுவை விநாயகர், சாஸ்தா, ஆஞ்சநேயர் வழிபட்டு வந்தால் கேதுவனுடைய பிரச்சனையிலிருந்தும் விடுபடலாம் என்று அவர்களுக்கு பரிகாரமாகவும் இதை இந்த பதிவிலே சொல்லி, எனவே ராகு கேதுக்களுடைய பயிற்சி பலன்கள் என்பது அவரவர் பிறந்த ஜாதகத்தை அடிப்படையிலே அந்த ராகு கேதுகள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தே கோச்சார பயிற்சி என்பது அமையும் என்பதை எல்லோரும் புரிந்து தெரிந்து கொண்டால் இந்த ராகு கேது பயிற்சி பலன்களுடைய முழு பலன்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அடையலாம். அருள் அமுதம்.